தமிழ்நாட்டுக்குள்ள எங்களை போன்ற மக்கள் வந்து வாழவே முடியாதுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, திருப்பரங்குன்ற மலை இருக்குது இல்லைங்க, அங்கே எங்களால் ஒரு தீபம் ஏற்ற முடியல. அதுக்கு இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ காலமாக எங்களுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் வழக்கமாக தீபம் ஏற்றிட்டு இருக்கிறோம். இந்த திமுக அரசு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு நான் இன்னொரு சான்று உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாநிலத்தில் திமுக அரசு மறுபடியும் அமைஞ்சதுன்னா நம்மளால் உயிரே வாழ முடியாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. இப்போ திருப்பரங்குன்ற மலை பற்றி பார்த்தோம். நம்ம தீர்ப்பு வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குறாங்க, யார் வந்து ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாங்க, எந்த மதம் இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் கைக்குள்ளே வச்சிருக்குது. நம்ம வந்து சைவமாக கும்பிட்டுக்கிற ஒரு சாமியை போய் அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்த கட்டிட்டு அங்கே ஆடு மாடு கோழின்னு வெட்டிட்டு நம்ம சாமியை வந்து அசங்கிப்படுத்திட்டு நம்மளை சாமி கூட விடாமல் தொடர்ந்து ஒரு குரூப் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் நிற்கிது. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்கள் சாமியை நாங்கள் கும்பிடணும். நான் மலை ஏறி போகிறேன், படிக்கட்டில் ஏறி போகிறேன், காசி விஸ்வநாதனை கும்பிட போகிறேன், முருகனை கும்பிட போகிறேன். அந்த மலை எங்களுடைய மலை, இந்துக்களுடைய மலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்களை விட மாட்டேங்கிறீங்க? இன்னொரு மதத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன், நீங்கள் சொந்த மதத்துக்கு ஏன் ஆதரவாக நிற்க மாட்டேங்கிறீங்க? இங்கே மதத்தை நீங்கள் சொல்லாதீங்க, இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு. ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சொல்கிறேன் நான். எஸ்ஆர் பொம்மை வழக்குன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து படிங்க, டீட்டெயிலாக படிங்க. அதில் சொல்லியிருப்பாங்க இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ இங்கே கொண்டுட்டு வரீங்களே, ஒரு படையை மட்டும் எதுக்குங்க எடுத்துக்கிறீங்க? அறுபடை முருகன் இருக்காங்க, அதில் ஒரு படையை மட்டும் நீங்கள் எடுத்து பிரச்சனை பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன? ஏன்னா அதில் மேலே வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது. அப்போ அதில் கை வச்சாதானே நீங்கள் நினைக்கிறது எனக்கு சாத்தியமாகும். அதனால அந்த ஒரு படையை நீங்க எடுத்து நீங்க வந்து பிரச்சனை பண்ணி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி மக்கள் மனசுல ஒரு விஷத்தை விதைச்சு ஒரு எப்படி மத சண்டையை ஏற்படுத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க வந்து சாதிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக திருப்பரங்குன்றத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அயோத்தியிலே இதே தான் பிளான் போட்டீங்க, அயோத்தியில வீழ்ந்து போயிட்டீங்க. இதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலேயும் நடக்கும், அதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது.